Hi students, இன்னைக்கு நம்ம exercise 1.5ல first problem பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Using the functions f and g given below, find f of g and g of f. Check whether f of g is equal to g of x அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒண்ணுமில்ல f, g அப்படின்னு சொல்லி ரெண்டு functions கொடுத்திருக்காங்க. அதை நம்ம f of g கண்டுபிடிக்கணும், அப்புறம் g of f கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுமே ஈக்குவலா இல்லையா நம்மள செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதை நீங்க f of g னு ரீட் பண்ணிக்கலாம், இல்ல f டாட் g னு ரீட் பண்ணிக்கலாம், இல்ல f காம்போசிட் g னு ரீட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இப்போ 5 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம 1 by 1 நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. f of x is equal to x minus 6, g of x is equal to x square னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மள என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? f of g is equal to g of f னு நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ரெண்டு ஈக்குவலா இல்லையான்னு நம்மள செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? f of g ன்னு இருக்கு. ஓகே, f of g எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, f அப்படியே நீங்க எழுதிக்கோங்க. இந்த ஆஃப் இருக்குல்ல, இந்த ஓக்கு பதிலா பிராக்கெட் ஓபன் பண்ணி நெக்ஸ்ட் என்ன இருக்கு? g இருக்கா, அப்ப அதை g of x அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப f அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இந்த g of x க்கு பதிலா இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, என்ன கொடுத்துருக்காங்க? g of x க்கு x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ x ஸ்கொயரை அப்படியே எடுத்து எழுதிடலாம். ஓகேவா? இப்போ இது எப்படி இருக்கு? நம்மளுக்கு f of x மாதிரி இருக்குதா? நம்ம லாஸ்ட் 1.4ல இருக்க எக்ஸசைஸ்லாம் என்ன பண்ணுவோம்? f of 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா x எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? இப்போ சப்போஸ் நீங்க 2ன்னு எடுத்துக்கோங்க. அப்ப x எங்கெல்லாம் இருக்கு? இங்க இருக்கு, இங்க இருக்கு, அங்கெல்லாம் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க? 2 சப்ஸ்டியூட் பண்ணுவீங்களா? அதே மாதிரிதான் இங்க என்ன இருக்குன்னா f of x ஸ்கொயர்ன்னு இருக்கு. அப்ப இந்த x ஸ்கொயரை கொண்டு போய் எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ண போறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகே, அப்ப இங்க ஒரு தடவை தான் x இருக்கு, அங்க மட்டும் போய் x ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்குது -6, அதை அப்படியே எழுதிடலாம். ஓகே, இதுதான் f of g. சோ இத 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்? ரைட் ஹேண்ட் சைடு g of f ன்னு இருக்கு. g of f g அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இந்த ஆஃப்க்கு பதிலா பிராக்கெட் ஓபன் பண்ணி f of x ன்னு எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்ப g அப்படியே வச்சுக்கலாம். f of x க்கு பதிலா ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, என்ன கொடுத்துருக்காங்க? x minus 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இது இப்ப எப்படி இருக்கு? g of x மாதிரி இருக்குதா? ஓகே, இங்க பாருங்க, g of x க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த வேல்யூவை கொண்டு போய் அப்படியே நம்ம எங்க சப்ஸ்டியூட் பண்ண போறோம்? x க்கு பதிலா சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகே, இது இங்க 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப g of 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? அதே மாதிரியே அந்த 2க்கு பதிலா இங்க என்ன இருக்கு பாருங்க? x minus 6 இருக்கு. அப்ப எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் போய் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம்? x minus 6 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இங்க ஒரே ஒரு தடவை x வந்திருக்கு. சோ அத பதிலா x minus 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அங்க என்ன இருக்கு? ஸ்கொயர் இருக்கு. அந்த டேர்மை எடுத்து எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதினாலும் ஓகே தான். எப்படி இருக்கு பாருங்க, a minus b the whole square ஃபார்முலால இருக்கா? அப்படியே நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதினாலும் ஓகே, இல்ல இப்படியே விட்டுட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறேன். a minus b the whole square ஃபார்முலால இருக்கு. ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் minus 2ab plus b ஸ்கொயர்னு இருக்கும். ஓகே, இப்போ இதுல a என்னது? நம்மளுக்கு x ஸ்கொயர் மைனஸ் 2 a என்னது? x இன்டூ x இன்டூ b என்னது? 6 அகெயின் பிளஸ் 6 ஸ்கொயர்னு இருக்கும். அப்ப x ஸ்கொயர் மைனஸ் 6 2s are 12, 12 into x 12x plus 6 6 are 36. ஸோ இதை நம்ம 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட g of f. ஓகே, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, x ஸ்கொயர் மைனஸ் 6 இருக்கு. செகண்ட் ஒன் பாருங்க, x ஸ்கொயர் மைனஸ் 12x பிளஸ் 36 இருக்கு. ரெண்டு ஈக்குவலா கிடையாது, அப்படிதானே? அப்ப ஃப்ரம் 1 and 2 f of g is not equal to g of f அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ரெண்டு ஈக்குவல் இல்ல பாருங்க, 1 2 ரெண்டுமே ஈக்குவல் இல்ல. அதனால from 1 and 2 g f of g is not equal to g of f ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். அடுத்து செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன்
லெஃப்ட் ஹேண்ட் சைடு முதல் எடுத்துக்கலாம் எஃப் ஆஃப் ஜி. இதை எப்படி எழுதிக்கலாம்? எஃப் அப்படியே போட்டுட்டு இந்த ஆஃப் பதிலா பிராக்கெட் ஓபன் பண்ணி நெக்ஸ்ட் ஜி இருக்கு, அதனால ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, எஃப் அப்படியே வச்சுக்கலாம். ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 2x² - 1ன்னு எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இது எப்படி இருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கா? இந்த ஹோல் டேர்மை என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்ப இங்க இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு பாருங்க, இந்த ஃபங்க்ஷன்ல போயிட்டு எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்ப எங்க எக்ஸ் இருக்கு? இங்க இருக்கு. அப்ப 2 அப்படியே வச்சுக்கலாம் பை இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்? 2x² - 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா? அவ்வளவுதான். இத 1ன்னு எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ரைட் ஹேண்ட் சைடு ஜி ஆஃப் எஃப். ஸோ ஜி அப்படியே எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து எழுதணும். இப்போ ஜி எழுதிட்டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலா என்ன டேர்ம் இருக்கு? 2/x இருக்கா ஃபங்க்ஷன்ல, அந்த 2/x அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, இப்ப இது எப்படி இருக்கு? ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கா? அப்ப இந்த இதை போய் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்க பாருங்க, ஃபங்க்ஷன்ல எங்க எக்ஸ் இருக்கு? இந்த இடத்துல எக்ஸ் இருக்கு. அப்ப இந்த எக்ஸுக்கு பதிலா என்ன பண்ண போறோம்னா 2/xன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். முதல் 2 எடுத்து அப்படியே எழுதிடுங்க. எக்ஸுக்கு பதிலா என்ன போட போறோம்? 2/xன்னு போட போறோம். அங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு, அதை மறந்துடாதீங்க. ஒரு ஸ்கொயர் இருக்கு, அதையும் எடுத்து எழுதிடலாம். பேலன்ஸ் இருக்குது -1. ஓகேவா? இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 2 அப்படியே வச்சுக்கலாம். இந்த ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 2s என்ன வரும்? 4 வரும். 4/x² இருக்கும் -1. ஓகேவா? நெக்ஸ்ட் இது எப்படி எழுதிக்கலாம்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 2ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? மல்டிப்ளை பண்ணா 2 4s 8ன்னு வரும். 8/x² - 1ன்னு இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் எல்சிஎம் எடுத்து நீங்க சால்வ் பண்ணாலும் ஓகே தான், இல்லை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். இதை வந்து நம்ம 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க 1 2 பாருங்க, இது என்னது? நம்மளோட ஜி ஆஃப் எஃப். அப்படிதானே? இப்ப பாருங்க, எஃப் ஆஃப் ஜிக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு? ஜி ஆஃப் எஃப்க்கு என்ன வேல்யூ வந்திருக்குன்னு பாருங்க. டோட்டலி ரெண்டு எப்படி இருக்கு? டிஃபரெண்டா இருக்கு. அப்ப ஃப்ரம் 1 and 2 எஃப் ஆஃப் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணிடலாம். எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ எஃப் அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இங்கே ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதை எடுத்து எழுதிக்கலாம். 3 - xன்னு. ஓகே, இது இப்போ எப்படி இருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இங்க இருக்குல்ல இந்த எக்ஸ், இதுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம்னா இந்த வேல்யூவை அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்ப 3 - x பிராக்கெட் போட்டுக்கோங்க, +6 பேலன்ஸ் இருக்கு, அதையும் எடுத்து எழுதிட்டு /3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ பிராக்கெட் ரிமூவ் பண்ணிக்கலாம். 3 - x + 6/3 அப்படின்னு இருக்கும். இதை இப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டும் ++ சேம் சைனை ஆட் பண்ணிக்கலாமா? அப்ப 6 + 3 என்னது? 9 - x/3 அப்படின்னு இருக்கும். ஓகே, இத அப்படியே வச்சுக்கலாம். இதை 1ன்னு எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட எஃப் ஆஃப் ஜி. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஜி ஆஃப் எஃப் ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஜி அப்படியே வச்சுக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஜி அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இங்க ஃபங்க்ஷன் x + 6/3 கொடுத்துருக்காங்களா, அதை எடுத்து அப்படியே எழுதிடலாம். x + 6/3 அப்படின்னு எடுத்து எழுதிடலாம். இப்போ இது எப்படி இருக்கு? ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போறோம்? இந்த எக்ஸ் போய் இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம் இந்த ஃபங்க்ஷன்ல. அப்ப இந்த எக்ஸுக்கு பதிலா x + 6/3 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகே, முன்னாடி என்ன இருக்கு? 3 இருக்கு, அந்த 3 எடுத்து எழுதிங்க. 3 - xக்கு பதிலா x + 6/3 அப்படின்னு இருக்கும். ஓகே, புரியுதா? இப்ப நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எல்சிஎம் எடுத்துக்கலாமா? இப்ப இந்த பிராக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ண போறோம். முதல் எல்சிஎம் எடுத்தாச்சு. 3 3s are 9, மைனஸ் உள்ள கொடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. -x இருக்கும், அடுத்து +× -,
6 ஓகே ஹோல் டிவைடட் பை 3 அப்படின்னு இருக்கும். இப்போ பிளஸும் மைனஸும் என்னது மைனஸ், சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் பண்ணும். 9ல 6 போச்சுன்னா 3, கிரேட்டர் நம்பர் என்னது 9, ஸோ அதோட சைனு பிளஸ், பேலன்ஸ் இருக்கிறது மைனஸ் எக்ஸ் பை 3 அப்படின்னு இருக்கும். ஓகே இதுதான் நம்மளோட ஜி ஆஃப் எஃப். இதை வந்து 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க 1ல என்ன வந்திருக்கு, 9 மைனஸ் எக்ஸ் பை 3 வந்திருக்கு, இங்க 3 மைனஸ் எக்ஸ் பை 3 வந்திருக்கு. ஸோ ரெண்டும் எப்படின்னா ஈக்குவலா கிடையாது, நாட் ஈக்குவல். ஸோ அப்படி எப்படி எழுதிக்கலாம், ஃப்ரம் 1 and 2 f of g is not equal to g of f அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன், லெஃப்ட் ஹேண்ட் சைட் முதல்ல எடுத்துக்கலாம். f of g is equal to f அப்படியே வச்சுக்கோங்க, g of x ன்னு எழுதணும். f அப்படியே வச்சுட்டு இந்த g of x-க்கு பதிலாக என்ன பண்ண போறோம், x minus 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகே இப்போ இது f of x மாதிரி இருக்குதா, அப்ப இங்க போயிட்டு எங்கெல்லாம் x இருக்கோ அங்க x minus 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்ப 3 பிளஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிடலாம். 3 ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸு எக்ஸு, அதே மாதிரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் அப்படியே வச்சு எழுதிக்கலாம். இப்போ இந்த கான்ஸ்டன்ட் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 4ல 3 போச்சுன்னா 1. இப்போ கிரேட்டர் நம்பர் என்னது 4, அதோட சைனு மைனஸ், எக்ஸ் மைனஸ் 1ன்னு வரும். ஓகே இதை 1ன்னு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சாச்சு. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ஜி ஆஃப் எஃப். இதை எப்படி எழுதிக்கலாம், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஜி அப்படியே வச்சுக்கலாம். இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, 3 பிளஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களே, அதை எடுத்து எழுதிடலாம். 3 பிளஸ் எக்ஸ்ன்னு எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இது எப்படி இருக்கு, ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்குதா, அப்ப இங்க ஜி ஆஃப் எக்ஸ்ல போயிட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம், இந்த 3 பிளஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எக்ஸுக்கு பதிலாக 3 பிளஸ் எக்ஸ், பேலன்ஸ் இருக்கிறது மைனஸ் 4, அதை அப்படியே எடுத்து எழுதிடலாம். ஸோ பிராக்கெட் ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கேயும் 3 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 4 அப்படின்னு இருக்கும். அப்போ அதே மாதிரி தான் 4ல 3 போச்சுன்னா 1, இந்த எக்ஸை முதல் எழுதிக்கலாம். 1 கிரேட்டர் நம்பர் என்னது 4, அதோட சைனு மைனஸ், அதனால மைனஸ் 1. ஓகே இதை 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட ஜி ஆஃப் எஃப். இப்போ பாருங்க 1 2 ஈக்குவலா இருக்கா, ஈக்குவலா இருக்கு. இங்கே எக்ஸ் மைனஸ் 1 வந்திருக்கு, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 1 வந்திருக்கு. அப்போ ஃப்ரம் 1 and 2 f of g is equal to g of f. Okay. Next fifth subdivision. So left hand side முதல்ல எடுத்துக்கலாம். f of g of x ன்னு எடுத்துக்கலாம். is equal to f அப்படியே வச்சுக்கோங்க. இந்த g of x க்கு பதிலா என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம், 1 plus x அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகே இது இப்போ எப்படி இருக்கு, f of x மாதிரி இருக்கா. ஓகேவா, இப்போ இந்த எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கு. அப்ப இதை போய் நம்ம இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ல எங்க எக்ஸ் இருக்கோ அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 4 இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகே இங்க ஸ்கொயர் இருக்கு, அதனால நம்ம இங்கே ஸ்கொயர் போட்டுக்கலாம். 4 அப்படியே வச்சுக்கலாம். இங்க இது எப்படி இருக்கு, a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால இருக்கா. அப்ப எப்படி எழுதிக்கலாம், a ஸ்கொயர் பிளஸ் 2ab. 2ab என்ன வரும், 2a என்னது 1, b என்னது x. அப்போ 1 into x x தான் வரும், பிளஸ் b என்னது x ஸ்கொயர். ஓகே பேலன்ஸ் இருக்கிறது மைனஸ் 1, அதை அப்படியே எடுத்து எழுதிடலாம். இப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு பாருங்க. 4 உள்ள கொடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, 4 உள்ள கொடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. 4 1 into 4 4, அடுத்து 4 2s are 8 பிளஸ் 8x again plus 4x square அப்படின்னு இருக்கும் மைனஸ் 1. இந்த 4 இந்த பிராக்கெட்ல இருக்க டேர்ம்ஸ்க்கு மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணும், 1க்கும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணிடாதீங்க, அது தனி டேர்ம். அதனால அந்த மைனஸ் 1 அப்படியே தனியா வெளியில எடுத்து எழுதிக்கலாம். இப்ப 4x ஸ்கொயர் பவர்ஸ் இருக்குல்ல, ஆர்டரா எழுதிக்கலாம். பிளஸ் அடுத்து என்ன இருக்கு 8x. இங்க பாருங்க இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் பிளஸ் மைனஸ், அப்ப டிஃபரன்ஸ் சைன் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். 4ல 1 போச்சுன்னா 3, கிரேட்டர் நம்பர் என்ன 4, அதோட சைன் என்ன பிளஸ். ஓகே
இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதை 1ன்னு எடுத்துக்கலாம். இதான் நம்ம எஃப் ஆஃப் ஜி. ஓகேவா? நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஜி ஆஃப் எஃப். ஸோ ஜி அப்படியே வச்சுக்கலாம். இந்த ஆஃபுக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி அப்படியே வச்சுக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க? 4x² - 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்கலாம். 4x² - 1. ஓகே, இது இப்போ எப்படி இருக்கு? ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கா? அப்போ இந்த எக்ஸ் டேர்மை கொண்டு போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 1 + ஆல்ரெடி அங்கே ஒரு 1 இருக்கு, அதனால 1 + இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 4x² - 1ன்னு இருக்கும். ஓகே, இதை இப்போ எப்படி சிம்பிளிஃபை பண்ணிடலாம்? 1 அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் 4x², அகைன் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், -1 அப்படியே இருக்கும். இப்போ பாருங்க, இந்த +1ம் -1ம் கேன்சல் ஆயிருமா? அப்போ 0 ஆயிடுமா? அப்போ பேலன்ஸ் என்ன மட்டும் இருக்கும்? இந்த இடத்துல 4x² மட்டும் இருக்கும். 4x² மட்டும் இருக்கும். ஓகே, இதை 2ன்னு எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட ஜி ஆஃப் எஃப். இப்போ எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப் ஈக்குவலா இருக்கா? இல்லை. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? ஃப்ரம் 1 and 2 f of g is not equal to g of f அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.